அப்போஸ்தல யோவான் முதல்ல உறவுல இல்லாம இருந்தாரு, அப்புறம் உறவுக்குள்ள போனார். இந்த யோவான் முதல்ல உறவுல இருந்தாரு, அப்புறம் உறவுல இருந்து வெளியில வந்துட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உறவுல இருந்து வெளியில வர முடியும். அதனாலதான் உறவு ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஆண்டவரோடு நம்ம வச்சிருக்கிற அந்த உறவு எப்பவுமே இருக்கணும். அனுதினமும் நமக்கு அந்த உறவு இருக்கணும். இல்லைன்னா சந்தேகம் வந்துடும் பாருங்க. இதே யோவான் தான், இவர் தான் ஆண்டவர் சொல்லி பிரசங்கம் பண்ணார். இதே யோவான் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற மெய்யான ஆட்டுக்குட்டின்னு பிரசங்கம் பண்ணார். இவர் தான் அப்படின்னு சொன்ன அதே ஞானஸ்நான யோவான் இப்பொழுது ஜெயில இருந்து வருகிறவர் நீர்தானா அப்படின்னு சொல்லி கேட்டு ஆரம்பிக்கிறாரு. சந்தேகம் என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு. ஏன் ஆண்டவர் இயேசு யோவானை காப்பாத்தலைன்னா, இயேசு போய் யோவானை காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை யோவானுக்கு. ஏன்னா யோவான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் அந்த உறவுல இருந்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஜெயிலில் என்ன பண்ணிருக்க முடியும், வெளியில வந்திருக்க முடியும். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஏரோத வம்பெடுக்காம இயேசுவோடு என்ன பண்ணிருக்க, நீ இணைந்து ஊழியம் செஞ்சிருக்கணும்.